பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேக பெற்றோருக்கு ஒரு பெரிய கவலை, என் பிள்ளை கீழ்ப்படியவில்லை, சொல் பேச்சு கேட்கவில்லை, நான் எதையாகிலும் சொன்னால் திருப்பி பதில் தரக்கூடியவனாய் இருக்கிறான் என்று அநேக பெற்றோர்கள் வேதனையோடு தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வசனம் சொன்னாலும் சத்ருவானவன் பிள்ளைகளை கீழ்ப்படிய விடாதபடிக்கு அவன் திட்டத்தை செயல்படுத்த பிள்ளைகளை தன் வசப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த பிள்ளைகளை திருத்தி உங்கள் கைகளில் திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே நீங்கள் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டுமாம்? உங்களுடைய பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிய வேண்டும், இது நியாயம். இது கற்பனையின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் மூலம் தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு உடன்படிக்கை. நீங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் அவ்வாறு கீழ்ப்படிவீர்களே ஆனால் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு தத்தம். நாம் இந்த பூமியில் வாழும்போது நம்முடைய ஆயுசு பூரண ஆயுசாக இருக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய பெற்றோரை மதித்து கனம் பண்ணி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமையானால் நம்முடைய ஆயுசு நீடித்திருக்கும். இன்றைக்கு அநேக பிள்ளைகளை பாருங்கள், விபத்துகளில் மரித்து போகிறார்கள். சொல் பேச்சு கேட்காமல் கீழ்ப்படியாமல் தன்னுடைய பெற்றோரிடத்தில் எனக்கு அந்த வாகனம் வேணும், எனக்கு பணம் வேணும் அப்படி என்று கேட்டு அவர்களை தொந்தரவு பண்ணி தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை அவர்கள் வாங்கி கொண்டு வீணான செலவுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மதுபானத்துக்கு அடிக்ட் ஆகி கொண்டிருக்கிறார்கள், போதை வஸ்துகளுக்கு அடிக்ட் ஆகி கொண்டிருக்கிறார்கள். வாகனத்தை ஓட்டி செல்லும் போது சத்ருவானவன் அவர்கள் மேலே கரம் வைத்து விபத்துகளை உண்டாக்கி அநேக குடும்பங்களில் வாலிப பிள்ளைகள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆயுசு குறுகப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களே ஆனால் இப்படிப்பட்டதான காரியம் நடக்காமல் தேவன் பூரண ஆயுசை உங்களுக்கு தந்து அந்த பரம கானான் தேசத்தில், அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பார். சாமுவேலை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அவன் சின்னவனாய் இருக்கும்போது அவன் கீழ்ப்படிந்தான், ஏலிக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அவனோடு பேசினார். எந்த பிள்ளை கீழ்ப்படுகிறதோ அந்த பிள்ளையின் மூலம் ஆண்டவர் பேசுவார். சாலோமோனை குறித்து நாம் பார்க்கும்போது, பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும்.
அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கனுடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே. அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போலிருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியாதிருக்கிறார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இது சாலோமோன் தன்னுடைய தகப்பனார் அவனுக்கு சொன்னதை அவன் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறான். நான் அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நடந்ததினால்தான் அந்த சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய பொறுப்பில் வந்தேன். அந்த சாம்ராஜ்யம் சமாதானமாய் 40 வருஷம் நான் ஆண்டேன். அவர் எனக்கு போதித்ததை நான் கேட்டேன் என்று அவன் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறான். அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் நாம் இருதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாம். அந்த பாதுகாப்பு எப்படி வருமாம்? நாம் பெற்றோர்களை கனம் பண்ணும்போது, அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து நாம் நடக்கும்போது நமக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். அது நமக்கு உண்டான ஒரு ஜீவ ஊற்றாயிருக்கும். எத்தனை பேர் ஆண்டவரே என் பிள்ளை பாதுகாப்போடு இருக்கட்டும், என் பிள்ளை பூரண ஆயுசோடு இருக்கட்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் பெரிதான காரியங்களை உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகள் மேலே செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம் என்று ஒரு அறிவுரையான, ஒரு ஆலோசனையான, ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்கீங்களே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காமல், கீழ்ப்படியாமல் அவர்கள் மனம் விருப்பம் போல போய்கொண்டிருக்கிறாங்கப்பா. பெற்றோர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு உம்முடைய சமூகத்தில் கதறி கூப்பிடுகிறதை நீர் காண்கிறீரே ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தலைமுறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மூத்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கீழ்ப்படியாமையின் ஆவி அவனுக்குள்ளாடி இருப்பதினால பிசாசானவன் அவனை வஞ்சித்து வைத்திருக்கிறான் ஆண்டவரே. பல தீய பழக்கங்களுக்குள்ளாடி கொண்டு போய் விட்டிருக்கிறது ஆண்டவரே. மதுபான வழக்கம், விபச்சாரத்தின் ஆவிகள், தீய சக்திகள் அவனுக்குள்ளாடி இருப்பதினால மாம்சத்தின் கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. என் குடும்பத்தில் அற்புதம் நடக்காதா என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், உன் பிள்ளையின் காரியத்தில் அற்புதம் நடக்கும். அவனை நான் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நல்வழியில் நான் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து
பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்காகத்தான் பேசப்படுகிறது என்று வாஞ்சையோடு பிடித்து கொண்டு, ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளும், என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும், என் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அற்புதத்தை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இனி எந்த தீங்கும் பிள்ளைகள் மேலே வராதபடிக்கு தேவன் ஒரு தெய்வீக பாதுகாவலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.